நண்பர்களே, உங்கள் அனைவருடன் இருப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ராமகிருஷ்ணா மடம் என்பது நான் மிகவும் மதிக்கின்ற ஒரு மிகச்சிறந்த நிறுவனமாகும். இது என்னுடைய வாழ்க்கையிலே மிகவும் முக்கியமான ஒரு பங்கை வகித்துள்ளது. இந்த நிறுவனமானது தன்னுடைய சேவையின் 125வது ஆண்டு விழாவினை சென்னையிலே கொண்டாடிக் கொண்டிருக்கிறது. இது என்னுடைய மகிழ்ச்சியினுடைய இன்னொரு காரணமாக அமைந்துள்ளது. நான் தமிழ் மக்களின் மத்தியிலே இருக்கிறேன். அவர்கள் மீது எனக்கு மிகுந்த பாசம் உண்டு. எனக்கு தமிழ் மொழி, தமிழ் கலாச்சாரம் மற்றும் சென்னையின் சூழல் மிகவும் பிடிக்கும். இன்று விவேகானந்தர் இல்லத்திற்கு செல்லுகின்ற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. சுவாமி விவேகானந்தர் இங்குதான் தங்கினார். தன்னுடைய புகழ்பெற்ற மேற்கு பயணத்தை முடித்துக் கொண்டு திரும்பிய பிறகு இங்கு தியானம் செய்வது சிறப்பான அனுபவமாக இருந்தது. நான் உத்வேகமாகவும் ஆற்றலுடனும் உணர்கிறேன். இங்குள்ள நவீன தொழில்நுட்பம், அதன் மூலம் பழமையான சிந்தனைகள் இன்றைய இளைய தலைமுறையினரை சென்றடைவது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கின்றது. நண்பர்களே, புலவர் திருவள்ளுவர் கூறுகிறார் தன்னுடைய திருக்குறள் நூலிலே, புத்தேள் உலகத்தும் ஈண்டும் பெறல் அரிதே ஒப்புரவின் நல்ல பிற. அதாவது, இந்த உலகத்திலும் தேவர்களுடைய உலகத்திலும் கருணைக்கு நிகரானது எதுவும் இல்லை. ராமகிருஷ்ணா மடம் தமிழ்நாட்டிற்கு பல்வேறு துறைகளிலே சேவை செய்து கொண்டு வருகின்றது. கல்வி, நூலகங்கள் மற்றும் புத்தக வங்கிகள், தொழுநோய் விழிப்புணர்வு மற்றும் மறுவாழ்வு, சுகாதாரம் மற்றும் நர்சிங் மற்றும் கிராமப்புற மேம்பாடு. நண்பர்களே, நான் ராமகிருஷ்ணா மடம் தமிழ்நாட்டில் ஏற்படுத்திய தாக்கத்தை பற்றி மட்டுமே பேசினேன். ஆனால் இது பிற்காலத்தில் நடந்தது. தமிழ்நாடு என்ன தாக்கத்தை சுவாமி விவேகானந்தர் மீது ஏற்படுத்தியது என்பதை முதலில் பார்க்க வேண்டும். கன்னியாகுமரியில் உள்ள புகழ்பெற்ற பாறையிலே விவேகானந்தர் தனது வாழ்க்கையின் நோக்கத்தினை கண்டுபிடித்தார். அதுவே அவரை மாற்றியது மற்றும் அதன் தாக்கம் சிகாகோவிலே உணரப்பட்டது. பிறகு சுவாமிஜி மேற்கு நாடுகளிலிருந்து திரும்பிய போது அவர் முதலில் தமிழ்நாட்டின் புனித மண்ணில் காலடி வைத்தார். ராமநாதபுரம் மன்னர் அவரை மிகுந்த மரியாதையுடன் வரவேற்றார். சுவாமிஜி சென்னைக்கு வந்தபோது அது சிறப்பு வாய்ந்த தருணமாயிருந்தது. ரோமன் ரோலன், புகழ்பெற்ற பிரெஞ்சு எழுத்தாளர், நோபல் பரிசை வென்றவர் விவரிக்கிறார். அவர் கூறுகிறார், 17 வெற்றி வளைவுகள் அமைக்கப்பட்டன என்று. ஒரு வாரத்திற்கும் மேலாக சென்னையின் இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக முடங்கியது. அது ஒரு திருவிழா போல இருந்தது. நண்பர்களே, சுவாமி விவேகானந்தர் ஒரு வங்காளியாக இருந்தாலும் தமிழகத்தில் அவருக்கு ஒரு ஹீரோ போல வரவேற்பு அளிக்கப்பட்டது. இது நடந்தது இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்பு. நாடு முழுவதிலும் உள்ள மக்கள்
ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இந்தியா ஒரே தேசம் என்ற தெளிவான கருத்தை கொண்டிருந்தனர். இதுவே ஒரே இந்தியா, உன்னத இந்தியா என்பதன் உணர்ச்சி. இந்தியா முழுவதும் பல நிறுவனங்கள் மக்களுக்கு சுயநலமின்றி சேவை செய்து வருகிறது. ஒரே இந்தியா, உன்னத இந்தியா என்பதன் அடிப்படையில் காசி நகரிலே தமிழ் சங்கமத்தின் வெற்றியை நாம் அனைவரும் கண்டோம். இப்போது நான் கேள்விப்பட்டேன், சௌராஷ்டிரா தமிழ் சங்கமம் நடக்க உள்ளது என்று. இந்தியாவினுடைய ஒற்றுமைக்கான இது போன்ற பணிகள் பெரும் வெற்றி பெற வேண்டும் என்று நான் வாழ்த்துகின்றேன். நண்பர்களே, நாம் ஆட்சி செய்வதற்கான தத்துவமும் சுவாமி விவேகானந்தர் வழியிலேதான் உருவாக்கப்பட்டுள்ளது. அவர் கூறுகிறார், எப்போதெல்லாம் சலுகைகள் உடைக்கப்பட்டு சமத்துவம் உறுதி செய்யப்படுகிறதோ அப்போதெல்லாம் சமுதாயம் முன்னேறும் என்று நீங்களே காணலாம். அதே தொலைநோக்கு பார்வை எங்கள் முக்கிய திட்டங்களிலே இருப்பதை. முன்பெல்லாம் அடிப்படை வசதிகள் கூட சலுகைகளாகவே கருதப்பட்டு வந்தன. பல மக்களுக்கு முன்னேற்றத்தின் பலன்கள் மறுக்கப்பட்டன. தேர்ந்தெடுக்கப்பட்ட சில நபர்கள் அல்லது சிறு குழுக்கள் மட்டுமே அதை அணுக அனுமதிக்கப்பட்டனர். ஆனால் தற்போது வளர்ச்சிக்கான கதவுகள் அனைவருக்கும் திறக்கப்பட்டுள்ளன. நமது வெற்றிகரமான திட்டங்களிலே ஒன்றான முத்ரா திட்டம் தன்னுடைய 8வது ஆண்டு விழாவை இன்று கொண்டாடுகிறது. தமிழ்நாட்டின் சிறு தொழில் முனைவர்கள் முத்ரா திட்டத்தினை தலைவையாக இம்மாநிலத்தை மாற்றியுள்ளனர். சுமார் 38 கோடி ரூபாய் பிணையம் இல்லாத கடனாக சிறு தொழில் முனைவோர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளன. இதிலே பெரும்பாலானவர்கள் யாரென்றால் பெண்கள் மற்றும் சமுதாயத்தினுடைய அடித்தட்டு மக்களாவார்கள். வங்கிகளில் இருந்து தொழில் செய்ய கடன் பெறுவது சலுகையாக இருந்தது. ஆனால் இன்று அனைவரையும் அது சென்றடைந்திருக்கிறது. அதே போல அத்தியாவசிய தேவைகளான மின்சாரம், கேஸ் இணைப்பு, கழிவறை இவை அனைத்து குடும்பங்களையும் சென்று சேர்ந்திருக்கிறது. நண்பர்களே, விவேகானந்தர் இந்தியா குறித்து பெரும் தொலைநோக்கு பார்வையை கொண்டிருந்தார் என்று உறுதியாக கூறுகிறேன். அவரது பார்வையை இந்தியா நிறைவேற்றி வருவதை பெருமையோடு பார்த்து கொண்டிருப்பார். அவருடைய மைய கருத்தாக இருப்பது தன்னம்பிக்கை மற்றும் நாட்டின் மீது நம்பிக்கை கொள்வது. இன்று பல நிபுணர்கள் கூறுவது என்னவென்றால், இது இந்தியாவினுடைய நூற்றாண்டு என்று. அதிலும் குறிப்பாக ஒவ்வொரு இந்தியனும் இது நமக்கான நேரம் என்று உணர்கின்றான். நாம் நம்பிக்கை மற்றும் பரஸ்பர மரியாதையுடனே உலக நாடுகளோடு இணைந்துள்ளோம். சுவாமிஜி அடிக்கடி கூறுவார், பெண்களுக்கு உதவ நாம் யாரும் இல்லை என்று. சரியான தளம் அவர்களுக்கு கிடைக்கும் போது அவர்கள் சமுதாயத்தை வழிநடத்தி தாங்களாகவே பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பார்கள். இன்றைய இந்தியா பெண்கள் தலைமையிலான வளர்ச்சியில் நம்பிக்கை கொண்டுள்ளது. அது ஸ்டார்ட் அப்பாக இருந்தாலும், விளையாட்டாக இருந்தாலும், இராணுவ படையோ அல்லது மேற்படிப்போ, பெண்கள் தடைகளை தகர்த்து சாதனைகளை புரிந்திருக்கின்றார்கள். சுவாமிஜி நம்பினார், விளையாட்டு மற்றும் ஃபிட்னஸ், கேரக்டர் டெவலப்மெண்ட்டுக்கு முக்கியம் என்று. இன்று நமது சமுதாயம் ஸ்போர்ட்ஸை எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸாக மட்டுமின்றி அதனை ப்ரொஃபஷனலாகவும் பார்க்கின்றது. யோகா மற்றும் ஃபிட் இந்தியா ஆகியவை பெருமியக்கமாக ஆகியுள்ளது. சுவாமிஜி நம்பினார், கல்வி முன்னேற்றம் அளிக்கும் என்று. அவர் தொழில்நுட்ப மற்றும் அறிவியல் கல்வியையும் விரும்பினார். இன்று தேசிய கல்விக் கொள்கையானது உலகளாவிய சிறந்த நடைமுறைகளை
இந்தியாவிற்கு கொண்டு வரும் சீர்திருத்தங்களை கொண்டு வந்துள்ளது. திறன் மேம்பாடு முன்னெப்போதும் இல்லாத ஆதரவினை பெற்றுள்ளது. உலகின் மிகவும் துடிப்பான தொழில்நுட்பம் மற்றும் அறிவியல் சுற்றுச்சூழல் அமைப்புகளில் ஒன்றாக நாம் இருக்கின்றோம். நண்பர்களே, சுவாமி விவேகானந்தர் இன்றைய இந்தியாவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றை சொன்னது தமிழ்நாட்டிலேதான். அவர் கூறினார், 5 சிந்தனைகளை உள்வாங்கி அதில் முழுமையாக வாழ்வது மிகவும் சக்தி வாய்ந்தது என்று. நாம் மிக சமீபத்தில்தான் சுதந்திரமடைந்த 75ஆம் ஆண்டை கொண்டாடினோம். நமது தேசம் தனது பார்வையை உருவாக்கி வரவுள்ள 25 ஆண்டுகளை அமுத காலமாக மாற்ற உள்ளது. இன்றைய இந்த அமுத காலத்திலே 5 சிந்தனைகளை ஒருங்கிணைத்து பெரிய காரியங்களை நாம் செயலாற்றலாம். 5 லட்சியங்கள். அவைதான் வல்லரசு இந்தியா என்கின்ற இலக்கு, காலனித்துவ மனநிலையின் தடயங்களை அகற்றுதல், நமது பாரம்பரியத்தை கொண்டாடுவது, ஒற்றுமையை வலுப்படுத்துவது மற்றும் நமது கடமைகளில் கவனம் செலுத்துவது. நாம் ஒன்றாகவும் தனித்தனியாகவும் இந்த 5 கொள்கைகளை பின்பற்ற முடிவு செய்ய முடியுமா? 140 கோடி மக்கள் அத்தகைய தீர்மானத்தை எடுத்தால் நாம் வளர்ந்த தன்னம்பிக்கை கொண்ட வளர்ச்சியடைந்த இந்தியாவை 2047க்குள் உருவாக்க முடியும். இந்த பணியிலே சுவாமி விவேகானந்தரின் ஆசிகள் நமக்கு இருக்கும் என்று நான் நம்புகின்றேன். நன்றி, வணக்கம்.